Peppers Entertainment Television. Turn on the heat. ஹலோ என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுகிறேன். வெல்கம் டு ஒரு ஜாலியான ஃபன்னியான காமெடியான எபிசோட் ஆஃப் 30 minutes with us only on Peppers Television. இன்னைக்கு my friends I will tell you ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் கூட ஒரு மந்திரி இருந்தார். ஆனா அதே ஊர்ல ரெண்டு ராணி இருந்தாங்க. இது என்ன காம்ப்ளிகேஷன், என்ன கன்ஃபியூஷன். We have ஒரு அழகான team to discuss all this, my friends. The team of the movie Raja Mandri. Let's start 30 minutes with us. வணக்கம் எப்படி இருக்கீங்க? வணக்கம். Okay, first of all இந்த டீம் பார்த்து எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. So much of talent, 5 lovely actors, பயங்கரமான ஒரு anchor. It's too much today. Okay, we start the show with the extreme right. First of all சொல்றாங்க படம் genres நிறைய இருக்கு. ஆனா காமெடி இஸ் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜானர் மிஸ்டர் காளி வெங்கட். சோ நீங்க எப்படி சொல்றீங்க காமெடி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வருது? இது டேலண்டா, ஹார்ட் ஒர்க்கா? டெல் மீ அபௌட் காமிக் டைமிங் ஃபார் ஒரு ஜானர் சார். ஈஸியா வருதுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா நான் பண்ற படங்கள் எல்லாத்துலயுமே கண்டென்ட்ல காமெடி இருக்கிறதுனால நான் ஈஸியா நடிக்கிறேன். ஆடியன்ஸ் சிரிச்சிடுறாங்க, அதனால ஈஸியா வருதுன்னு சொல்றாங்க. ஸோ நான் நடிச்ச எல்லா படங்கள்ல இருந்த காமெடி சீன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டைரக்டர்ஸ் தான் காரணம். அதில் கண்டென்ட்டே இருந்துச்சு. நான் எங்கேயுமே காமெடி கிரியேட் பண்ணி அப்படி பெருசா அப்படின்லாம் நடிச்சதில்லை. அதுல இருக்குது அப்படின்னு நடிச்சேன், அது அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சு. சீன் அண்ட் சிச்சுவேஷன் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு நீங்க சொல்றீங்க. அப்படியே ஓகே, படம் ரிலீஸ் ஆக போது பயங்கரமான டாக் இருக்கு சார். சோ வாட் இஸ் திஸ் மூவி ஆல் அபௌட்? லவ்லி கெமிஸ்ட்ரி ஆல்வேஸ் பிட்வீன் நீங்க அண்ட் கலையரசன். சோ அது we'll discuss that. and நீங்க சொல்லுங்க வாட் இஸ் தி மூவி அபௌட் சார்? ஆக்சுவலா ராஜா மந்திரி கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ற ஒரு படமா இருக்கும். இது இன்னொன்று இந்த படம் ஒரு சிம்பிளிசிட்டியோட எக்ஸ்ட்ரீம் லெவலா இருக்கும். இவனுக்கும் எனக்குமான கெமிஸ்ட்ரியும் சரி, அப்புறம் அவனுக்கும் இவர் பாலாவுக்குமான கெமிஸ்ட்ரியும் சரி, அப்புறம் கெமிஸ்ட்ரியும் சரி, எங்க அப்பா அம்மாக்கு இருந்த கெமிஸ்ட்ரி சரி, எங்க ஃபேமிலிக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி. என்ன சப்ஜெக்ட் இவங்க எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க. சோ அவரும் சைட் அடிப்பாரு, நானும் சைட் அடிப்பேன். வண்டர்ஃபுல் சைட் வைஷாலி. ஓகே, காலிஃப்ளவர் இவங்க காலிஃப்ளவர். ஓகே, சொல்றாங்க ஆஃப் கோர்ஸ் காதலுக்கு தேவை இருக்கு ரெண்டு கண்கள், அதே மாதிரி காமெடிக்கு தேவை இருக்கு ரெண்டு லவ்லியான ஆக்டர்ஸ். நம்ம பேசணும் கெமிஸ்ட்ரி பத்தி. சோ டெல் மீ அபௌட் தி மூவி கலையரசன். எப்படி இருந்தது காமெடி ஒன்ஸ் அகைன் வித் காளி வெங்கட் ஜி? எப்படி இருந்தது? ஜாலியாக தான் இருந்தது. நாங்கள் அதான் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் ஆல்ரெடி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் ஒரு புதுசாக போயிட்டு, ஏன்னா ஸ்கிரிப்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா ஜாலியான அண்ணன் சொன்ன மாதிரி சீன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி காமெடியாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பயந்தம் பண்ணுறதுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு. நான் சிரிக்க கேட்கறது நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர கஷ்டம். இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா காளியான கேரக்டர் இப்போ எல்லா படம் நீங்கள் சொன்ன மாதிரி, ஏன்னா எல்லா படத்துமே சீரியஸாக தான் இருக்கும் ஒரு கேரக்டர், பட் ஆனால் பண்ணுற விஷயங்கள் காமெடியாக இருக்கும் ஒரு கேரக்டர். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்டெப் மேலேயே இருக்கும். இது ஒரு லைஃப் இருக்கும் அந்த கேரக்டருக்கு, தனியாக ஒரு ட்ராவல் இருக்கும், அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் அதுதான் அந்த கதையோட மூச்சு காற்று அந்த ராஜா மந்திரியோட. ஸோ சூப்பரா இருக்கும். எங்களுக்கு ஒர்க் பண்றதுலாம் ஜாலியா இருந்தது. இப்போ நானு, பாலா, காளியானு எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டீம் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஆல்ரெடி இருந்தது. மேக்ஸ் தி காமெடி. தட் இஸ் வாட் which created that chemistry. ஒரு டைம்ல சொல்லுவாங்க சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், மணிவண்ணன் சார்லாம் அவங்க வந்த புதுசுல அவங்க எல்லாருமே அப்படிதான் நண்பர், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அது பயங்கரமா அவங்க நடிக்கிறதே தெரியாது. சோ அந்த மாதிரி இப்போ இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கு. ஆஃப் கேமரா அவ்வளவு ஸ்ட்ராங் கெமிஸ்ட்ரி இருக்கு. அது ஆன் கேமரா அப்படியே தெரியுது. சோ யூ டெல் மீ working with two lovely actors, இந்த படம் எவ்வளவு டிஃபரண்டா இருக்குமா? இந்த படம் டிஃப்ரெண்டான படங்கிறத விட ரொம்ப எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஏன்னா இந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் சரி நம்ம ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக சந்திச்சிருப்போம். அப்படி சந்திக்கலனா கூட சந்திக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப லைவான கேரக்டர்ஸ். ஒரு கலையரசன் கேரக்டர் ஆகட்டும், ஒரு காளி வெங்கட் கேரக்டர் ஆகட்டும், அந்த ஹீரோயின்ஸ் கேரக்டர் ஆகட்டும், அது போக அவர் காளி வெங்கட் சொன்ன மாதிரி என் அப்பா அம்மா கேரக்டர்ஸு, அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற சின்ன பசங்க கேரக்டர்ஸு, எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைவாக இருக்கும். இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் பாயிண்டே அந்த கதாபாத்திரங்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் கதை ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும், திரைக்கதை ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த படத்துக்கு கேரக்டரைசேஷன் தான். அவர் காளி வெங்கட்டோட கேரக்டரைசேஷன்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கலையரசன் கேரக்டருக்கு ரெண்டு விதமான ஷேட் இருக்கும். காலேஜில் ஒரு ஷேட் இருக்கும், அப்புறம் ஃபேமிலியில் ஒரு ஷேட் இருக்கும். அப்போ என்னோட கேரக்டருக்கும் இப்போ இதுலேயும் ஃப்ரெண்டு கேரக்டர் தான். ஆனால் யூஸ்வலாக ஒரு ஃப்ரெண்டு ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க, கவுண்டர் அடிச்சுட்டு கலாச்சிட்டு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது கதையோட ஸ்கிரிப்டோடு இருக்கும். அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுக்கும் தனி ஷேட் இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்த ஒரு கேரக்டர்ஸா இருக்கும். நம்ம ஈஸியா ரொம்ப ரிலேட் பண்ணிக்குவோம். சூப்பர். சோ நீங்க சொல்ற கேரக்டர்ஸ் ஆஃப் தி மூவி ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ரிலேட் பண்ணலாம் ஈஸியா.
Super. Now we'll go to the girls. We start with the right girl. This is the girl on my right. வைஷாலி சொல்லுங்க, முதல் படம் in தமிழ் சினிமா. அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான டீமோட ஒர்க் பண்றீங்க. இந்த வாய்ப்பு, இந்த ஆஃபர் எப்படி வந்தது உங்களுக்கு? How was being the cauliflower of the movie? அது எதிர்பார்க்கல நிஜமாவே. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆங்கர் தான். சோ நமக்கு ஒரு என் மாதிரி இல்லமா, என்னோட ரொம்ப பெட்டரா இருக்கீங்க நீங்க. நீங்க தமிழே வந்து இங்கிலீஷ் மாதிரி பேசுறீங்க. இங்கிலீஷ் வந்து தமிழ் மாதிரி பேசுறேன். ஓகே, சோ யூ ஹேவ் யுவர் ஓன் ஸ்டைல். சோ அந்த மாதிரி வந்து எனக்கும் நானும் ஒரு ஆங்கர் ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தாங்க நிறைய பேசுவோம். பட் இந்த படத்துல வந்து எனக்கு டயலாகே இல்லை அவ்வளவா. எல்லாமே வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு, ரொம்ப சென்சிபிளான ஒரு ரோல். அந்த மகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பார்வையிலேயே ஒரு லுக்ல. சோ அப்படிதான் இது பண்ணணும். பேசணும்னா பேசிடலாம், பட் எதுவுமே பேசாம சைலண்டா நடிக்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த டாக் லெஸ், அது வந்து பெரிய சேலஞ்ச் ஒரு கேர்ளுக்கு. என்ன இங்க வந்து நீங்க ஒரு क्वेश्चन கேட்டிங்க. சோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். கனகாம்பரம் ஃப்ளவர். My job only asking question, not answering question. சோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டயலாக் தான். சோ நீங்க ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கீங்க படத்துல. இல்ல காலி ஃப்ளவர், not காலி தலைவன் எப்படி பிடிச்சிருக்காரு. அதாவது இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்கிறதே நாங்க இப்பதான் ரியலைஸ் பண்றோம். சூப்பர் எனக்காக வந்து you will say thank you. சூப்பர். Okay, thank you. I will go autograph later ma. Now we'll come to you ma. So இந்த வாய்ப்பு எப்படி வந்தது? Working with lovely on a team வந்து always ஒரு advantage தான் இருக்கு. ஆனா ஒரு pressure இருக்கு because all of them வந்து ரொம்ப spontaneous ஆன actors இருக்காங்க. So tell me, working experience எவ்வளவு கஷ்டமா இருந்தது? கஷ்டமா இருந்ததுனா it was very interesting to work with such a people, you know. எனக்கு கூடலாம் காம்பினேஷன் இருந்தது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான். அதுவும் காமெடி சீக்வென்ஸ். They are very talented actors and especially Bala was very spontaneous. What are you talking about? So it was very interesting rather than struggling. It was very interesting to find myself as an actress too. So it was very great. So you learned a lot actually. Yes, இதுல வந்து of course. கத்துக்கிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருந்தது. What have you learned actually? Spontaneity from the Bala. சீரியஸா அவர்ட்ட வந்து நிறைய சரி, என்னென்ன கத்துக்கீங்க சொல்லலாம். You tell me ma, you have learned so much. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு படம் வந்து ஒரு learning experience இருக்கு. ஆனா இது படம் வந்து actually comes at a very important situation உங்க careerல வந்து. So how important is the success of ராஜாமன்? நம்ம லீடா பண்ற ஃபர்ஸ்ட் படம், அதாவது ஹீரோ அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி. ஆனா அதை விட ஒரு முக்கியமா இந்த படத்துல கதையும் இருக்கு, காலியான கேரக்டர், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. பட் அதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் மாதிரி தான் நம்ம கேரக்டரும். என்னன்னா காமெடி பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து கொஞ்சம் சீரியஸான கேரக்டர்ஸ் கூட ஓகே ஆக்டிங் அப்படின்னு பண்ணலாம். சில இடங்கள்லாம் வந்து டேரக்டர் பயங்கரமா ஓவர் ஆக்டிங்லாம் பண்ண சொன்னாங்க. நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி இவ்வளோலாம் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சேன். பட் ஆனால் அதை வந்து பண்ணி சில இடங்களை கம்மியாக பண்ணோம், சில இடங்கள் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணோம். ஆனால் அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன மாதிரியே சில இடங்கள் இன்னும் நிறைய கூட பண்ணிருக்கலாம் போல அப்படின்னு தோணுச்சு. அப்போதான் புரிஞ்சுது சில கதைகளுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஓவராக கூட நடிச்சிக்கலாம், வந்து அது தப்பாக இருக்காது, கதையோட சேர்ந்து அது போகும்போது பார்க்கறதுக்கு நான் கண்டிப்பாக ரசிப்பாங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு பெரிய லேர்னிங். அது வந்து சரி செட்டில்டா நடிக்காம சில விஷயம் சில கதைகளுக்கு ஏற்ற மாதிரி இயக்குநர்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நடிக்கலாம்னு தோணுச்சு. ஸோ ஒரு ஆங்கர்னாக்க இப்போ ரெண்டு ஆங்கர் வெரி வெரி குட். இது முதல் வாட்டி நான் ஃபீல் பண்ற ஒரு ஷோல நான் செகண்ட் பெஸ்ட் ஆங்கர். First time I am feeling like that. Okay, welcome back once again to the show. Thank you very much for our lovely introduction. Well, of course, over படம்க்கு வந்து சொல்றாங்க the mirror of an actor வந்து is the இயக்குனர். Director வந்து the mirror or the reflection of every actor. சொல்லுங்க சார், working with the female director வந்து எப்படி இருந்தது? How different is it? நான் ஒர்க் பண்ண எல்லா ஃபீமேல் டேரக்டரும் ஒரு மூணாவது ஃபீமேல் டேரக்டர். அந்த ஃபீமேல் மேல்ன்ற ஒரு கேட்டகரியில தாண்டி அவங்க டேரக்டராக ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனால தான் அவங்க டேரக்டராக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு தனியாக அந்த அந்த பாலினம் பிரித்து யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு டைரக்ஷன்ற ஒரு ஃபீல்டை எடுத்துக்கவே முடியாது. அதுதான் கரெக்ட். அது மாதிரி தான் நான் நடித்த 3 டேரக்டருமே அப்படி தான். அவங்க ஹலிதா ஷமீமா இருந்தாலும் சரி, சுதா மேடமாக இருந்தாலும் சரி, உஷா கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த அதை தாண்டின ஒரு ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள இருக்கு போல. நீ நிறைய ஆமா, every female in the field நீங்க தான் lucky charm. யோசிக்கவே இல்லை இதுல. ஸோ எனக்கு ரொம்ப பயங்கர கம்ஃபர்டபுள். ஏன்னாக்கா உஷா வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அவங்கள இயக்குனரை. 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் அவருக்கும் கூப்பிட்டு கதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோவா கான்டாக்ட் இல்லாமல் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. சும்மா பேசுவாங்க, அவங்க எப்போ படம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இன்னொன்று அதில் நாம தான் நடிக்க போகிறோமான்னு தெரியாது. வேறு முயற்சியெலாம் இருந்தாங்க, நிறைய ஹீரோலாம் அப்ரோச் பண்ணாங்க. இதில் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியல. சடனாக ஒரு தடவை திரும்பவும் கூப்பிட்டு நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா கதை கேட்டப்போ அந்த ரோல் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ரோல் ஆச்சு. நான் வந்து லைஃப்பில் எனக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு நடந்தது. இன்னொன்று இந்த இவங்க வந்து டேரக்டர் வந்து இது வந்து கற்பனை பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் இல்லை, லைஃப்ல இருந்து எடுத்து பண்ண ஸ்கிரிப்ட். அதனால தான் இவ்வளோ லைவாக வந்திருக்கு இந்த படம். நான் படம் பார்க்கும்போது அதில் ஒரு லைஃப் தெரிஞ்சுது. ரொம்ப not just fiction based on real people, real incidents மாதிரி அவங்க ஃபேமிலியில இருந்து எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து 2 அண்ணன்.
ஸோ அவங்களுக்குள்ள அந்த அண்ணன் தம்பி என்ன நடக்குமோ அதுதான் வந்து அண்ணன் தம்பிக்கான விஷயங்கள் அதுதான் இருக்குது. அப்புறம் வந்து அவங்க அப்பாவோட கேரக்டரைசேஷன் தான் என்னோட பேசிக் கேரக்டர் வந்து அந்த அந்த டிசைன் பண்ணது அவங்க அப்பாவோட கேரக்டரைசேஷன். ஸோ அதில் வந்து ரொம்ப கிளியராக இது எப்படி நம்ம லைவாக எடுக்க முடியும்னு அவங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருந்தது. ஸோ ப்ரீ பிளான்டாக ஆரம்பித்து இந்த படம் அப்படி ஷூட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீமேல் டேரக்டர் அப்படி ஒர்க் பண்ண அந்த ஃபீல் இல்லை. எப்போவா தான் நான் யோசிச்சு பார்த்து ஆமாம் ஃபீமேல் டேரக்டர் தோணும். ஸோ அந்த மாதிரி ப்ரீ பிளான் இருந்தாங்க, நிறைய ஹோம்ஒர்க் பண்ணாங்க, அது வந்து மேட் யோர் ஜாப் மச் ஈஸியர் தானே? கண்டிப்பா. பாலா நீங்க சொல்லுங்கம்மா, ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டைரக்டர் சொல்றாங்க இஸ் மோர் சென்சிட்டிவ். ஒரு ஃபீமேல் டைரக்டர் ஆல்வேஸ் இமோஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ வாட் டு யூ ஃபீல் அபவுட் இட்? நானும் வந்து எனக்கும் 2வது இயக்குனர் அவங்க பெண் இயக்குனர். இதுக்கு முன்னாடி வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் படம் பண்ணியிருக்கேன். இது 2வது படம். அவங்ககிட்டயும் சரி இவங்ககிட்டயும் சரி அந்த ஃபீமேல் டைரக்டர் அப்படின்ற எந்த இம்பாக்டுமே இல்லை. டைரக்டர் அவங்க இன்னும் சொல்ல போனா உஷா கிருஷ்ணன் வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். இப்போ வந்து ஒரு டேக்ல நம்ம நடிச்சிட்டு இருக்கோம்னா இங்கேயோ இருக்கும் மானிட்டர், மைக்லலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அங்கேருந்து ஓடி வருவாங்க, சொல்லிட்டு மறுபடியும் போய் மானிட்டர் உட்காருவாங்க. அந்த எஃபர்ட் ஃபார் கிளியர் கம்யூனிகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ரொம்ப கிளியரா இருப்பாங்க, ரொம்ப மைன்யூட்டா எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு டயலாகா இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸ்பிரஷனா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டான மாடுலேஷன் அந்த கரெக்டா செட் ஆகிற வரைக்கும் அதை விட மாட்டாங்க. ரொம்ப பெர்ஃபெக்ஷன், ரொம்ப பெர்ஃபெக்ஷன் இல்ல, அதை தாண்டி ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. அந்த அந்த எல்லா கேரக்டரைசேஷனோட பேக்ட்ராப்பும் சரி, அந்த கேரக்டர்ஸ் எசன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் நம்ம அதை படிச்சோடனே நமக்குள்ள உட்காந்துரும் அந்த ஸ்கிரிப்ட். So you have worked with 3 female directors, you have worked with 2 female directors. நீங்க உங்க ரெக்கார்டிங் அது one and only. Okay, சொல்லுங்க, ஒரு படத்துல வந்து ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கணும் and இருக்குது படத்துல வந்து. So what do you feel is the USP of Rajamandri? The performances, இந்த மாதிரி ஒரு genre, entertaining ஆன ஒரு feel, what do you feel is the plus point? There are so many plus points in the film. The whole team, like, they're very talented and dedicated and hardworking at the same time. So it's very hard to find one. Talented, hardworking and very handsome. My God. Yeah, they are. It's all about Kalai. All about Kalai, yeah. No, generally said, especially about Usha, the director, she was very hardworking. So it's hard to choose one plus point. So maybe the music. Music வந்து really பயங்கரமான ஒரு டாக் இருக்கு and very very strong aspect வந்து music இருக்கு. Tell me about Justinோட music. Your favorite song என்ன இருக்கு? ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்த எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா எனக்கு வந்து செம்ம நண்பன், வாடா போடா நண்பர்கள். நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணையார் 10 மணி நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு நாள் குத்து இப்போ ரிலீஸ் ஆகி போயிட்டு அதுலேயும் நடிச்சிருக்கேன். இப்போ ராஜாமுந்திரி நடிச்சிருக்கேன். இப்போ அடுத்து அவர் இசையமைக்கிற உள்குத்துன்ற படத்தை நடிக்கிறேன். என்ன கான்ட்ராக்ட் இருக்கா? Justin will work only if Bala is in the movie. அது அமைஞ்சிருது. ஆனா பாட வாய்ப்பு தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. பரவாயில்ல அது நான் வாய்ப்பு கொடுத்துறேன். Don't worry. Okay, கரெக்ட். நீங்க சொல்லுங்கம்மா, what are the plus points? Music வந்து பெரிய plus point இருக்கு. ஓப்பனிங் வந்து ஒரு பெரிய ரீசன் கன்ஃபர்ம்டா இருக்கோ. நீங்க சொல்லுங்க, what are the other plus points? Technical side, musicல உங்க favorite song? படத்தோட கதை, அப்புறம் கதாபாத்திரங்கள், அப்புறம் டைரக்ஷன், அவன் உஷா பண்ண ஸ்டைல் எல்லாமே வந்து ப்ளஸ் தான். அப்புறம் மெயினாக எல்லாரும் சொன்னாங்க மியூசிக். ஏன்னா சாங்ஸும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு மாதிரி லைஃபோட கலந்த மாதிரி ப்ளே பண்ணுவார் ஜஸ்டின். அதான் அவரோட பெரிய ப்ளஸ். அதாவது நான் பயங்கரமான பாட்டு போகிறேன்னு தனியாக ஒரு பாட்டு படத்தில் ஒட்டாமல் இல்லாமல் கதையோட கலந்து அது ஒரு தனியான ஒரு கதை சொல்லும். அது வந்து ஒரு ஸ்டோரியில டயலாக் மாதிரி வந்துரும். எக்ஸாக்ட்லி சூப்பரா பண்ணிருப்பாரு. அது இப்போ ரீசெண்டா அந்த ஒரு நாள் கூத்துல பயங்கரமா அந்த ஒரு ஒர்க். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி எடிட்டிங் செல்வா அவரும் சூப்பராக பண்ணிருந்தாரு. நம்ம நிறைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இருக்கு சினிமோட்டோகிராஃபி. அதுவும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு இடன் கேமரா ஒரு கான்செப்ட் மாதிரியே இருக்கும் படம். சூப்பராக வந்து ஒரு வீட்டுல திருட்டுத்தனமா கேமரா வச்சு ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். யாருமே வந்து கேமராக்காக நடிச்சுட்டு ஓவரா பண்ணிட்டு இல்லாமல் இயல்பா சூப்பராக இருக்கும். அது வந்து ராஜாமந்திரியோட மிகப்பெரிய பிளஸ் அதுதான். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த கதைக்காக ஒர்க் பண்ணாங்க. யாருமே தன்னோட தனித்திறமையை காட்டணுன்றதுக்கு இல்லாம கதை என்ன டிமாண்ட் பண்ணோ அதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ அதுவே வந்து படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். பாயிண்ட். They worked as a team. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். Now my friends, interview is going on one side. அதே ஒரு சைடுல வந்து we have also ஒரு concert because these two are lovely ஆன singers, right or wrong? Okay, so அவங்க வந்து ஒரு song பாட போறாங்க. Best song of the movie Rajamandri. Which song you are singing? Which song you are singing? Duet இண்டிவிஜுவலா சோலோவா? இல்ல சோலோவா ஒரு சிங் பண்ணுவாரு. நான் வந்து அதுக்கு நீங்க பாட மாட்டீங்க. நான் பாட மாட்டேன். Very lucky for us. You people are lucky. Yeah. சரி பாடுங்க. No, I heard your voice also very good ma. So நீங்க ஒரு song பாடுங்க. Your favorite song of this movie ji. ஆபரேட்டர் நான் தான், டூரிங் டாக்கிஸ் நீ தான், மோகம் பாட்ட போட்டு முகம் காட்டுவேன். நாள் குறிச்சி நட்சத்திரம் பார்க்க சொல்லுங்க பணத்தான் ஆத்தா, கோயிலில தாலி கட்ட ரெடியா, நீயும் ரெடியா, படிப்படியா என்கிட்ட வரியா. எதுத்த வீட்டு காலிஃப்ளவரே
என்ன காதலிக்க பிறந்த என் லவரே, தினமும் பார்க்கும் தின மலரே, உன்னை புரட்டி போட நானும் வரேனே. கிழக்கே போகும் என் ரயில 16 வயதினில் ஆகிறனே, அமுல் டின்னே பால் பண்ணே டீ கடைய மனச ஆத்திரியே. இத கேட்டு ஜஸ்டின் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. சரி, ஓகே, லெட்ஸ் கண்டினியூ மார்வல். இப்படி ஒரு பரிணாமத்துல பாடுறோம்னு யோசிச்சு கூட பாக்க. ஓகே, நிறைய பேர் சொல்றாங்க laughter is the best medicine. அது வந்து உண்மை இருந்ததுன்னா today we have ஒரு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் for you. We have the team of the movie Raja Mandri. Let's continue. When I talk about the movie Raja Mandri, உங்களுக்கு வந்து என்ன 2-3 விஷயம் நீங்க மறக்கவே மாட்டீங்க? இந்த டீமா ஒரு பெர்ஃபார்மன்ஸா, ஃபர்ஸ்ட் மூவி as a ஹீரோவா? டீம்னா நம்ம எல்லா டீமோட போய் ஜாலியா செட் ஆயிடும். டீம் வந்து ஃபர்ஸ்ட் டே தான் ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் ஆனா ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருக்கும். அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது வந்து நாங்கள் போய் அந்த ஊரில் ஷூட் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது, லைவாக இருந்தது. நாங்கள் தங்கி இருந்தது, நாங்கள் வந்து அப்போ அங்கே போய் ஊர் சுத்தினது, ஜாலியாக வயல்வெளிகள்ல போயிட்டு. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. டார்லிங் 2 டைம்ல வந்து அவர் நைட் 3 o'clock கேட்டா பை மீ ஒரு பட்டர் பிஸ்கட். கரெக்டா ராங்கா? இந்த வாட்டி என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு டார்ச்சர். ரைட்டா ராங்கா ஜி? இது டார்லிங் 2 ஷூட்டிங் டைம்ல அங்க நம்ம காட்டேஜ்ல தங்கி பிஸ்கட் எனக்கு அந்த விஷயம் இப்ப வரைக்கும் பட்டர் பிஸ்கட் சொல்லி வச்சிரியா? 3 கிலோமீட்டர் நடந்து போய் வாங்கி கொடுத்தடா. நீ என்ன கேட்ட? பட்டர் பிஸ்கட். ஓகே, அது என்ன இருக்கு பட்டர் பிஸ்கட் நம்ம கேக்கலாம். சோ ஆஃப் கோர்ஸ் டீமோட வர்க் பண்ண ஒரு விஷயம் நீங்க மறக்க மாட்டீங்க. எங்க தங்கலீங்க நீங்க? நாங்க மன்னார்குடியில தங்கி இருந்தோம். பட் ஆனா ஷூட் எல்லாமே அங்க இருந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour 40 minutes 1 hour டிராவல்ல வந்து சின்ன சின்ன கிராமங்கள்ல. சோ வந்து நாங்க தங்கியெல்லாம் ஒண்ணா தான் தங்கி இருந்தோம். டெய்லி ஷூட் முடிச்சிட்டு வந்து அங்க போய் நடந்துட்டாங்க, இருக்க ஒரு பெஸ்ட் ஹோட்டல்ல ஒரு ரிசர்ச் பண்ணிட்டாங்க, அங்க போய் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ஷூட் முடிஞ்சோனே போய் ரூம்ல படுத்து தூங்கிரோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. உங்க ஷூட்க்கு அப்புறம் தான் ஃபன் ஸ்டார்ட் ஆகும். ஒரு நாள் பண்ணதா, ரூம் வந்தாலும் பண்ணதா, ஹோட்டல் பண்ணதா. சாமி கும்பிட்டு தண்ணி எள்ளி இப்படி வாயில குடிச்சிட்டு கொப்பிடிச்சு கீழே ஊத்தணும் அப்படின்னு ஒரு ஷாட் வச்சாங்க. நான் அந்த ஷூட்டிங் எனக்கு ஞாபகம் இருக்குடா. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அப்போல்லாம் கேமராலாம் வரல, நாங்கள் சும்மா அந்த குளத்தை சுற்றி வேடிக்கை பார்த்தோம். ஸோ அந்த குளமே வந்து அந்த ஊருக்கு வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு குளம். அதுன்றது காலையில் நான் போய் பார்த்துட்டேன். கட் பண்ணால் இவங்க ஒரு ஷாட் வைக்கிறாங்க. அந்த தண்ணியில் முங்கிட்டு நீங்கள் அப்படியே எழுந்திட்டு அந்த தண்ணி அள்ளி அப்படி தீர்த்த மாதிரி குடிக்கிறீங்க. இதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ண கூட பரவாயில்ல. அது என்ன பண்ணாங்க கடைசியா பார்த்தத படத்துல எப்படி வரும்னா வாய் கொப்பளிச்சு ட்ரௌசரை தோல்ல போட்டு நான் மாப்பிள்ள தண்ணி எப்படி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து அது வேற ஒரு ஐடியா பண்ணோம். அப்படின்னா முங்கிறதுக்கு முன்னாடி வாயில தண்ணி ஊற்றி பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு பாட்டில் தூக்கி அடிச்சுட்டு அப்புறம் முங்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க, எந்திச்சு அப்படி குடிக்கிற மாதிரி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வெளியில ஊதுல என்ன பண்றது. ஓகே, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். சரி, நீங்க சொல்லுங்கம்மா, என்ன மெமரிஸ் இருக்கு உங்களுக்கு? அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ். அது we can see peacocks and all. வெளியவே ஆமா மயில் எல்லாம் நாங்க பார்த்தோம். ரொம்ப அழகான ஒரு வில்லேஜ். ஸோ என்னன்னா ஒரு நேட்டிவிட்டி இருந்தது. நம்ம சிட்டிலேயே இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அங்கே கிராமத்துல போய் எனக்கு வந்து இந்த மாடெல்லாம் மேய்க்கணும், அப்புறம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணோம். ஸோ அதான் எங்க அப்பா சொல்ல நல்லா படிக்கணும், மாடு மேய்க்கணும். அது மாதிரி நான் வந்து நல்லா மாடெல்லாம் மேய்ச்சி மாடெல்லாம் வந்து மிதிச்சு அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ஒரு இந்த படத்துல வந்து ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹீரோ. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் அவுட் வெரி வெல். என்னோட ஃபேமிலி ரொம்ப கியூட்டான ஒரு ஃபேமிலி. ஐ திங்க் எல்லாரோட ஃபேமிலியுமே பயங்கர காமெடியா இருக்கும். நார்மலான ஒரு டயலாகா இருக்கும், பட் நீங்க படத்துல பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பா இருக்கும். ஸோ தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் மூவி. வெரி வெரி குட். ஆல்வேஸ் தே சே VJs have the easiest job of asking the question. தானே இந்த வாட்டி நீங்க வந்து ஹாட் சீட்ல வந்திருக்கீங்க. லாஸ்ட் ஒரு கஷ்டமான क्वेश्चन. சரியா? Out of 3 lovelyயான actors, choose who's the best actor. பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கல்யாணம் அவர் ஆக்ட் பண்ணதை வந்து நான் பார்த்திருக்கேன். பட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு லவ்லியான ஃப்ரெண்ட் அந்த கேரக்டர்ல வந்து இது வருது வந்து அவரு. அண்ட் டைமிங் சென்ஸ் காமெடி பண்றது அப்பா எவ்வளவு டிப்ளோமேட்டிக் ஆன்சர். வெரி குட். ஓகே, we'll come to you. நீங்க சொல்லுங்க, what are the memories that you have of this movie நீங்க எப்பவுமே மறக்கவே மாட்டீங்க?
Oh, I never been such a village before. Okay, so ange shoot nukumbodha we were like in a home and all. Okay, Seri. so avadanda avara cook panni lunch ellam avadanda tharuve. So I was first trying such a village oriented food and interacting with such people and all. So it was my first experience, like a memorable. Super, very, very good. Well, of course, now the movie is ready and releasing very, very soon. So last but not the least, let's ask the team few very, very mukkiyamaana questions. Neenga solunga நம்ம audience கிட்ட, yeah, they should go and watch this movie only in the theaters. இந்த படம் வந்து கண்டிப்பா இந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸை வந்து நீங்க நிச்சயமா லைஃப்ல மீட் பண்ணிருப்பீங்க. அப்படி மீட் பண்ணலன்னா மீட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படமே. அந்த கேரக்டர்ஸை வந்து நீங்க பார்க்கறதுக்காகவே இந்த படம் கண்டிப்பா போகணும். அந்த கேரக்டர்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். லைஃப் லாங் உங்க மனசுல நிப்பாங்க. Super. நீங்க சொல்லுங்கம்மா, நம்ம கேமரா கிட்ட tell them why they should go and watch the movies only in the theater. Tell the audience. ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட். நாங்க எல்லாரும் வந்து எங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கோம். நிறைய விஷயம் ஆக்ட்ரஸ் அப்படின்னாவே வந்து ஒரு லக்ஸுரி இருக்கும். பட் அவுட் ஆஃப் தட் நாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ டெஃபினட்டா நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தாதான் இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் வந்து ஃபியூச்சர்ல சக்சஸ்ஃபுல்லா வரும். மூவில வந்து ஸ்டோரி மாஸ் ஹீரோ இருக்காங்க. மாஸ் படத்துல வந்து ஓகே சார் காலிஜி நீங்க சொல்லுங்க, படத்துல வந்து என்ன விஷயம் இருக்கு that the audience must go and watch ராஜா மந்திரி only in the theaters? என்ன ஸ்பெஷலா எதிர்பார்க்கலாம் ஆடியன்ஸ்? இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு சிம்பிளிசிட்டியோட எக்ஸ்ட்ரீம்லாம் அந்த பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான விஷயத்தை எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக சொல்ல முடியுங்கிறது இந்த படத்தில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக 100% வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க டைரக்டர். அதை தாண்டி இந்த படத்தை நாம ஏன் தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, அந்த படம் முடிகிறப்போ ஒரு 2 கிரெடிட்ஸ் போடுவாங்களே டைட்டில், அதில் ஒரு 100 பேரோட பேர் வரும். நாங்கள் எங்களுக்காக வந்து எங்களோட நடிப்புக்காக வந்து பாருங்கன்னு சொல்கிறதெல்லாம் விட அவங்களோட உழைப்பை நாங்கள் பார்த்துருக்குறோம். அந்த ஒரு நூற்றுக்கணக்கான பேரோட உழைப்பு, அதாவது அவங்களுக்கு எந்த வளர்ச்சியுமே இல்லை. அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த யூனியன் சம்பளம் அதுக்காக மட்டுமே வேலை செய்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமான வளர்ச்சி இப்போ நடிகர் கூட எடுத்து பெரிய நடிகர் ஆவார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆவார், ப்ரொடியூசர் அதுலேருந்து சம்பாதிப்பார், நஷ்டப்படுவார், லாபப்படுவார். இப்படி ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. எந்த ஏற்ற இறக்கமே இல்லாத அந்த ஒரு உடல் உழைப்பை மட்டுமே செலுத்தக்கூடிய அந்த தொழிலாளருக்காக நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த கடைசியாக அந்த எண்ட் கிரெடிட்ஸ் போடும்போது அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த தியேட்டரில் நின்று அந்த கிரெடிட்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம பார்க்குறதே வந்து அவங்களுக்கு செலுத்துகிற ஒரு நன்றியாக நினைக்கிறேன். ஸோ அவங்க நிச்சயமா very very good. நிச்சயமா very very superபான விஷயம். We'll come to him at the end, but நீங்க சொல்லுங்க, quickly tell the audience why they should go and watch the movie in the theaters and what is the best thing about the movie. Best விஷயம் என்ன படத்துல வந்து and what is not good about the movie. Okay, what is not good? Not good about it? No, nothing. We all genuinely put our effort. We are genuinely put our effort and the kashtapada hard work ellam genuine koduthu just to entertain you people. So I don't think you will regret it later. Relax ah chill ah indha padam enjoy panna mudiyum, promise. So worth the 120 rupees and also worth buying this movie in black. Okay, நீங்க சொல்லுங்க கலை. Of course future projects வந்து பயங்கரமா இருக்கு. So what's coming up? And in the movie வந்து what can the audience expect? ராஜா மந்திரி வந்து ஒரு இயல்பான ஒரு கதையா இருக்கும். நீங்க வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா. ஏன்னா இப்போ நிறைய வித்தியாசமான கதைகள், சினிமா ஒரு வேற மாதிரி வேர்ல்ட் சினிமா அளவுக்கு நம்ம வந்து மாறிட்டோம். ஆனா இந்த மாதிரி இன்னமும் இது வந்து நம்ம மண் வாசனை கொண்ட ஒரு கதை. வந்து ஊர்ல போய் கிராமங்கள்ல வந்து இப்போ நீங்க ஒரு கிராமத்து வீட்டுக்கு போயிட்டு ஒரு குடும்பத்தை வந்து நீங்க மறைஞ்சிருந்து பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப இயல்பா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸா, கதை வைஸா, டைரக்ஷன் வைஸா, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப யதார்த்தமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்து ஒரு ஃபேமிலியை பார்த்துட்டு உங்க வீட்டில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்டு வந்த மாதிரி ஃபீல் இருக்கும். So go for a holiday and go and learn a lovely lesson of life. Superb. I wish the entire team all the best. ரொம்ப நன்றி நீங்க வந்தீங்க. Thank you so much. அந்த ஒரு ஃபீல்ல boys and girls remember நம்ம லைஃப்ல வந்து நிறைய pressure, நிறைய tension, நிறைய கோவம் and ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. But go laugh, smile and enjoy life by buying the tickets of the movie Raja Mandri. I'll catch you guys திருப்பி very very soon. ஆனா உங்க likes, feedback and comments வந்து is very important, so please log on to facebook.com/peppers. My name is Rajiv. Goodbye and stay tuned to Peppers Television. சுட சுட உங்க மனதை தொட.